வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் முடிச்சிட்டிங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் நினச்ச காலேஜ், நினச்ச குரூப் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, சாய்ஸ் முடிச்சிட்டிங்களே, சந்தோஷமாக இருங்க. ஆனால் நாளைக்கு ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட். காலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிசல்ட் வருது. அந்த ரிசல்ட்டில் நீங்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறீங்க அதை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையே தீர்மானம் ஆக போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த 2 நாள் தான், ஆகஸ்ட் 1 and 2. இந்த 1 and 2ல் நீங்கள் எடுக்க போகிற புத்திசாலித்தனமான முடிவு. மறுபடியும் சொல்கிறேன், ஆகஸ்ட் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நீங்கள் எடுக்க போகிற முடிவு தான் உங்கள் லைஃபே முடிவு பண்ண போகுது. ஏன்னா இப்போது நீங்கள் நிறைய சாய்ஸஸ் போட்டுட்டு உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் அலாட் ஆகும். காலேஜ் எப்படி அலாட் ஆகும் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. 200 மார்க்கில் இருந்து அப் டு 179 ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரீங்களே, அது எப்படி மார்க் அலாட் பண்ணால் முதல்ல 200 பையங்களுக்கு அந்த ரேங்க்கு வைஸாக கொடுத்துரு. 200, 199.5, 99, 98, 198.5 அப்படியே ஒவ்வொரு ரேங்காக அலாட் பண்ணி கடைசி 179 பையங்களாக வரும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் இதில் நீங்கள் எல்லாருமே சாய்ஸஸ் நிறைய போட்டிருக்கீங்க. சார் எனக்கு எந்த காலேஜ் வரப்போகுது, எனக்கு இந்த காலேஜ் வருமா வராதான்னு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு காலேஜ் வரும், நீங்கள் போட்ட சாய்ஸ்குள்ளே தான் வரும். இதுதான் உங்களுக்கு எமோஷ்னல் ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு கனவோடு இருந்திருப்பீங்க ஒரு காலேஜ், ஆனால் இன்னொரு காலேஜ் வரும். அந்த இன்னொரு காலேஜ் எதுனா நீங்கள் போட்ட சாய்ஸில் தான். நீங்கள் அதை யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு வரப்போகிற காலேஜ் என்னன்னா நீங்கள் போட்ட சாய்ஸ்குள்ளே தான் வருது. நீங்கள் எல்லாம் விருப்பப்பட்டு தானே போட்டீங்க. எல்லா சாய்ஸ் நீங்கள் சாய்ஸ் 1, சாய்ஸ் 2, சாய்ஸ் 3 அப் டு நீங்கள் சாய்ஸ் 500 போட்டிருந்தா கூட ஒவ்வொரு சாய்ஸுமே நீங்கள் விருப்பப்பட்டு தானே போட்டீங்க. விருப்பம் இல்லாமல் போடல அப்படின்னா எந்த இது வந்தாலும் நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய மார்க்குக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்கும்னு தெரியும். ஆனால் ஓவர் ஆம்பிஷன் எனக்கு அந்த காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டோன்ட் எமோஷனல். புரியுதா? எமோஷனல் ஆகாதீங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்தோடனே பார்த்தோன்னா ஒரே அழுக, நான் நினைச்ச காலேஜ் அப்படி கிடையாது. எல்லாமே நீங்க நினைச்ச காலேஜ். இந்த மைண்ட் செட்டில் நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ரைட். அந்த காலேஜ் ஒன்று காமிக்கும். இப்போ நடக்க போற ப்ராசஸ் பேரு டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன். அதில் நீங்கள் சாய்ஸ் செலக்ட் பண்ணதில் ஒரு காலேஜ் காட்டும். அந்த காலேஜ் காட்டின பிறகு மொத்தம் ஒரு 6 கண்டிஷன்ஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஒரு 6 முடிவுகள். இந்த 6 முடிவுகள் ரொம்ப கிளவராக பண்ணணும். எமோஷனலில் முடிவு எடுக்கக்கூடாது. நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின். நீங்கள் போட்ட சாய்ஸ்குள்ளே தானே காலேஜ் வந்திருக்கு. எல்லா சாய்ஸும் நீங்கள் போட்டது தானே. அதனால ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின். அக்செப்ட் அண்ட் ஜாயின் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லது. ஏன்னா நீங்கள் தான் சாய்ஸ் போட்டீங்க, நீங்கள் நினச்ச காலேஜ் வந்துருச்சு, நினச்ச குரூப் வந்திருக்கு. கண்டிப்பாக நினச்ச காலேஜ் என்ன குரூப்னா நீங்கள் போட்டதுக்குள்ளே தானே வந்திருக்கு. அதை மேக்ஸிமம் அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ண பழகுங்க. ரைட். இந்த அக்செப்ட் அண்ட் ஜாயின் யார் யார் பண்ணுறீங்களோ அவங்க 7ஆம் தேதிக்குள்ள நீங்கள் எங்கே போயிடணும். 3, 4, 5, 6, 7 இந்த 5 நாளுக்குள்ள அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடணும். போகும்போது நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இருக்கோ ஒரிஜினல்ஸு போக அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் ஆஃபர் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நீங்கள் கொண்டு போயிடணும். ஆனால் அலாட்மெண்ட் ஆர்டரில் 25,000 or 27,000 ஏதோ போட்டிருக்கும். அது மினிமம் அமௌண்ட் போட்டிருக்கோம். பட் அந்த காலேஜுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எவ்வளோ ஃபீஸ்ன்னு கேட்டுட்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் அக்செப்ட் அண்ட் ஜாயின், நல்ல முடிவு. 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். அக்செப்ட் அண்ட் அப்போர்டு வந்துச்சுன்னா
இவங்க வந்து 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ள டிஎஃப்சி சென்டர் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ண டிஎஃப்சி சென்டரில் போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் அதில் மென்ஷன் பண்ணிக்கிற அமௌண்ட்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னா வந்து 25,000 இல்லைன்னா 27,500 இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்னா அது எல்லாமே அதிலே போட்டிருக்கும். அந்த அமௌண்ட் எடுத்து போய் வந்து இங்கே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அக்னாலேஜ் பண்ணி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க. போகும்போது வந்து அவங்க கேஷ் மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணுறாங்க இல்லையான்னு தெரில. ஜிபே இருக்கும், அதே மாதிரி கார்டு இருக்கும், இல்லைன்னா நியர் அபவுட் அங்கேயே பேங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா டிடி இருக்கும். இது எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ இங்கே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு சர்டிஃபிகேட் வாங்க அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே போயே ஆகணும். அக்செப்ட் பண்ண ஜாயின் பண்ணவங்க காலேஜ் போயே ஆகணும். அக்செப்ட் பண்ண அப்போர்ட் பண்ணவங்க டிஎஃப்சி சென்டர் போயே ஆகணும். அக்செப்ட் பண்ண அப்போர் எந்த கண்டிஷனில் நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம்னா, சார் நான் 25வது சாய்ஸ் எனக்கு வந்திருக்கு, ஓகே எனக்கு 25 ஓகே, ஆனால் அதுக்கு முன்னாடி 24 வந்தால் எனக்கு நல்லா இருக்கும், அதில் எதுவும் வரலாம். மேபி முதல் சாய்ஸ் வரலாம், இல்லைன்னா மேபி 5வது சாய்ஸ் வரலாம், மேபி அது 23வது சாய்ஸ் வரலாம், இல்லை வராமலும் போகலாம். நல்லா தெரிஞ்சுங்க, எந்த சாய்ஸ் வருமா வரலாம். நீங்கள் 25வது சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி 24ல் ஏதாவது ஒன்று வரும். 24க்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு 18வது சாய்ஸ் வந்து 7 நாள் கழிச்சு வந்துச்சுன்னா அந்த 17வது சாய்ஸ்க்கு நீங்க போகணும். அந்த 17வது சாய்ஸ் வந்து இல்ல எனக்கு அந்த 25 போதும்னா மாற்ற முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போடுங்க. அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போடும்போது எந்த காலேஜ் வேணுமா மாறி வரலாம். நல்லா தெரியுங்க, எதுவும் மாறி வரலாம். அந்த மாறி வந்த காலேஜை நீங்க அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கணும். அது இல்லைன்னா வந்து திருப்பி வந்து எனக்கு ஏற்கனவே டென்டேட்டிவ்ல வந்துச்சுல அதே கொடுங்கன்னா கொடுக்காத கம்ப்யூட்டர். இந்த கண்டிஷனுக்கு உடன்பட்டு அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போடுங்க. திருப்பி வந்து நீங்க கேட்ட காலேஜ் கிடைக்காது, மாறி வர்றதா வரும். நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த இடத்துல யோசிச்சு முடிவுடுங்க. அக்செப்ட் பண்ண ஜாயின் பண்ணணுமா, அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுக்கணுமான்னு யோசிச்சு முடிவுங்க. மறுபடியும் சொல்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, சார் அக்செப்ட் பண்ண அப்போர்ட்னா வந்து மறுபடியும் வந்து சாய்ஸ் எப்படி தேடும்னா மேலே இருந்தா தேடும். நிறைய யூடியூபர்ஸ் தப்பா சொல்லியிருக்காங்க, தப்பு, அவங்க சொன்னதெல்லாம் தப்பு. மேலே இருந்து மறுபடியும் முதல் சாய்ஸ்ல இருந்து நீங்க கடை போட்ட சாய்ஸ் வராதான் தேடும். நீங்க கடைசி அலர்ட் ஆச்சுல உங்களுக்கு 25 கிடைச்சுன்னா 1ல இருந்து 24 தான் தேடும். லாஜிக் என்னன்னா, இப்போ வந்து 5 நாளுக்குள்ள அக்செப்ட் பண்ண ஜாயின் பண்ண காலேஜ் போகணும். காலேஜ் போகலன்னா அந்த நேம் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அக்செப்ட் பண்ண அப்போர்ட் போனவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும். அப்படியும் போகவே அவங்க நேம் மட்டும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. இங்கேயும் நேம் ரிமூவ் ஆயிரும், இங்கேயும் நேம் ரிமூவ் ஆயிரும். பண்ண பிறகு மறுபடியும் வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட் பண்ணா சாய்ஸ் வந்து மேல இருந்து பார்க்குமா கீழே இருந்து பார்க்குமா? மறுபடியும் மேல இருந்து தானே பார்க்கும். இதுதான் உண்மை. இது தெரியாம நிறைய பேர் தப்பு தப்பா சொல்றாங்க. உண்மையிலே வந்து மறுபடியும் மேல இருந்து கீழே வரதான் தேடும். அதுல வந்து எதுவும் வரலாம். அதுக்கு அக்செப்ட் நீங்க ஓகேனா அக்செப்ட் பண்ண அப்போர்ட் கொடுங்க. இந்த 2 கண்டிஷன் கிளியர். ஒருத்தவங்க காலேஜ் போகணும், ஒருத்தவங்க டிஎஃப்சி சென்டர் போகணும். அடுத்த 4 சாய்ஸ்காரவங்க எங்கேயும் போக வேணாம், வீட்டில் அமைதியா இருந்தா போதும். 3, 4, 5, 6, 7 நீங்க எதுவுமே பண்ண வேணாம். 8, 9 ப்ராசஸ் நடக்கும். 10ஆம் தேதி காலையில வந்து மிச்ச இவங்களுக்கு இந்த கண்டிஷன் இப்போ நான் சொல்ல போற கண்டிஷன் அக்செப்ட் பண்றவங்களுக்கு 10ஆம் தேதி காலையில தெரிஞ்சிடும். இதுல என்ன அடுத்த கண்டிஷனா டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். சாரி, இப்போ எனக்கு 25வது சாய்ஸ் வந்திருக்கு. எனக்கு 25வது சாய்ஸ் பிடிக்கல, ஆனா முன்னாடி இருக்கிற சாய்ஸ் இருந்தா கொடுங்க. எனக்கு 25 வேணாம், ஆனா 24க்குள்ள எது வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு 25 எனக்கு பிடிக்காத காலேஜ், எனக்கு பிடிக்காத காலேஜ் வந்துருச்சு, எனக்கு இது வேணே வேணாம், ஆனா முன்னாடி இருந்தா கொடுங்க. கேட்கறது என்னது? டிக்ளைன் அப்போர்ட். முன்னாடி இருந்தா கொடுங்கன்னு அர்த்தம். அடுத்தது 4வது டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். சார் எனக்கு 25வது சாய்ஸ் வந்து எனக்கு வேணவே வேணாம், டிக்ளைன். டிக்ளைனா எனக்கு வேணாம், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல போய் நான் காலேஜ் எடுத்துக்கிறேன். முன்னாடி கூட எனக்கு மனசு இல்லை, எனக்கு டிக்ளைன். இந்த சாய்ஸ் எனக்கு வேணாம், முன்னாடியும் வேணாம், மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். நான் அடுத்த ரவுண்ட்ல போய் நான் எனக்கு ஏற்ற மாதிரி காலேஜ் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்றதா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். கிளியர்?
அடுத்தது டிக்ளைன் அண்ட் குயிட். இது எனக்கு வேணே வேணாம், போங்கன்னா நீங்களும் உங்க பொங்கச்சோறும். டிக்ளைன் வேணே வேணாம், குயிட் எதுவுமே வேணாம், கவுன்சிலிங்கே வேணாம் அப்படின்னு டிசப்பாயின்மெண்ட் ஆகி போறவங்களும் இருக்காங்க. சார் எனக்கு அமிர்தா ஒரு யூனிவர்சிட்டிஸில் கிடச்சிருச்சு, நான் ஒரு சீட் வந்து நான் இன்னொரு பையனுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன், ஸோ அதனால் நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன் சார், ஏன்னா நான் எனக்கு வேறு காலேஜஸ் மெடிக்கல் அந்த மாதிரிலாம் நான் பிளான் வச்சுருக்கேன், நான் டிக்ளைன் பண்ணிக்கிறேன், கவுன்சிலிங் கிட்டே நான் வெளியில் போய்க்கிறேன். 2 மனையிலே இருக்குது. பொங்கலா நீங்களும் உங்கள் பொங்கச்சோறுன்னு சொல்லி வெறுத்து போகிறவங்களும் இருக்காங்க, மற்றவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இந்த முடிவு எடுக்கலாம். அடுத்தது அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு. அதாவது முன்னாடி இருக்கிறத கொடுங்க, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன். முன்னாடி இருக்கிறது கொடுங்க, இல்லைன்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா 4 கண்டிஷன் போடலாம். இவங்களா வந்து 10ஆம் தேதி காலையில் உங்களுக்கு என்ன முடிவுன்னு வருதுன்னு தெரியும். இதில் ஒரே ஒருத்தருக்கு முடிவு வராது. யாருக்கு? டிக்ளைன் அண்ட் கூட்டு அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு அன்னைக்கே முடிவு தெரிஞ்சிச்சு, வேணாம் டிக்ளைன் பண்ணிட்டு வெளியில் வராங்க. மிச்சம் இருக்கிற 3 பேருமே வந்து 10ஆம் தேதி காலையில் வெயிட் பண்ணணும். ஏதாவது மாறி வருதா எது வருதா எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், முடிவு எடுத்துக்கலாம். ஸோ அதனால இந்த முடிவு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் படித்து சொல்கிறேன், இது உங்கள் லைஃப். டக்குன்னு ஒரு காலேஜ் நீங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு நினச்ச காலேஜ் உடனே அழுதுட்டு வேணாம் நான் அடுத்த ரவுண்டில் போய் எடுத்துக்கிறேன்னு எமோஷனலாக முடிவு எடுக்காதீங்க. ஏன்னா அடுத்த ரவுண்டுக்கு போனால் இந்த செட் ஆஃப் காலேஜ் உங்களுக்கு கிடைக்காது. இது எல்லாமே 179 வரை எடுத்து முடிச்சுடுவாங்களே. 2ஆம் ரவுண்டில் வந்து ரிமைனிங் இதில் தான் வரும். ஸோ அதனால தயவு செய்து முதல் 2 ஆப்ஷன் இஸ் வெரி குட் ஆப்ஷன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணிட்டு போகிறது நல்லது. இல்லையா அக்செப்ட் மூவ் அப்வர்ட் போகிறது தான் வந்து 95% நல்ல சாய்ஸ். இதுக்கு மிச்சம் இருக்க சாய்ஸஸ் பண்ணுறது எமோஷனல் எடுக்கிறது. மேக்ஸிமம் எமோஷனலில் எந்த முடிவு எடுக்காதீங்க. 2 நாள் டைம் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருந்தால் வருத்தங்கள் இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மறுநாள் கூட யோசிச்சு முடிவெடுங்க, நல்ல முடிவாக எடுங்க. கடைசி 4-5 கண்டிஷன் முடிவு தயவு செய்து எடுக்காதீங்க. எடுத்தால் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ரவுண்ட் பையங்களோட போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நல்ல காலேஜஸ் கிடைக்காது. அது போக வந்து எல்லாத்துக்கும் வந்து மறுபடியும் சொல்கிறேன், டோன்ட் எமோஷனல். புரியுதா? யார் யாருக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்கலையோ எமோஷனல் ஆகாதீங்க. நீங்கள் போட்ட சாய்ஸ்குள்ளே தான் வந்திருக்கு. ஸோ அதனால எல்லாமே நல்ல காலேஜ் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பையங்க நீங்கள் எல்லாருமே நல்ல காலேஜ் தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்கள் எமோஷனல் ஆகணும் அவசியம் கிடையாது. மன நிறைவாக வந்து உங்களுக்கு கிடைச்ச காலேஜ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கப்பா. நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். ஸோ அக்செப்ட் வாட் எவர் காலேஜ் யூ ஆர் காட். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை என்னது, லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். பாய் பாய்.